சும்மா ஜாலியாக இருக்குன்னு உன்னை கூட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா? நீ கேட்க மாட்டியா? எதுக்கே நேரத்தை வேஸ்ட் பண்ண கேட்க மாட்டியா? அப்போ அவன் வித்தவுட் எவிடன்ஸ், வித்தவுட் மினிமம் எவிடன்ஸ் கூட இல்லாமல் அவங்களை பிடிக்க முடியாது. சம் அங்கே ஏதோ புகையுதுங்க போது உள்ளே போகிறான். குழந்தைங்களாம் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணுன்றதுக்காண்டி மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ரைட்டுங்களா? எடப்பாடியாருடைய ஆட்சி முடியும் பொழுது அது முடிவுக்கு வந்தது. 4 வருஷமாக கொடுக்கவே இல்லையே, நான் கடைசி 6 மாதத்தில் கொடுக்குறேன்றீங்களே, அதை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லலாமா? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கேஎன் அவர் வந்து நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி இப்போ தெரியல. ஃபஸ்ட்டு 881 கோடி ஒரு சிக்கலில் மாட்டினார். சரி அதான் முடிஞ்சுது அப்படின்னு மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா உடனே 1021 கோடி மேட்ரு அப்படின்னு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன நடக்குது அவருக்கு? அவர் ஏதோ பார்த்தோன்னா பின்னாடி ஒரு சில சக்தி அவரை தாக்குறாங்க, அவருன்னு கார்னர் பண்ணுறாங்க அப்படின்லாம் வேற ஒரு சில நியூஸ்லாம் வேற வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது பொதுவாக வாட்டர் சப்ளை, அர்பன் அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அமைச்சராக இருக்கிறார் மினிஸ்டர். ஸோ இதற்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த துறையில், அதாவது வாட்டர் சப்ளை அண்ட் முனிசிபாலிட்டி அண்ட் அர்பன் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய 2500 நபர்களுக்கு மேலே கேஷ் ஃபார் ஜாப்ஸ், ஸோ வேலைக்காக காசை கொடு அப்படின்னு சொல்லி காசை வாங்கி வேலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இடியிலேருந்து கிட்டத்தட்ட 600 பக்கங்கள் நிறைந்த ஒரு ப்ரூஃப் புக்லெட்டை கொடுத்து, அதே நேரத்தில் டிஜிபி ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. என்னென்னா ஏறக்குறைய 2500 நபர்களுக்கு மேலே காசை வாங்கிட்டு 888 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. இது சம்மந்தப்பட்டவர் பார்த்திங்க அப்படின்னா கேஎன் நேரு அவர்கள். இது ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இடி டிஜிபிக்கு ஒரு எஃப்ஐஆர் போட பரிந்துரைத்தது. இடி பொதுவாக எஃப்ஐஆர் இல்லாமல் எதையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. இடி ஒரு ஆன் பேசிஸ் சுவமோட்டோவாக எடுத்தது பண்ண மாட்டாங்க. ஆன் பேசிஸ் ஆஃப் எஃப்ஐஆர் அப்படின்னா ஒரு சார்ஜ் ஷீட்டை வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் யாராவது ஒருத்தர் போடணும். அதனால் இடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச தரவுகள் எல்லாம் எடுத்து டிஜிபி ஆஃபீஸுக்கு அனுப்பி அதன் பேரில் எஃப்ஐஆர் போட சொல்லி இப்போ எஃப்ஐஆர் போட்டு மறுபடியும் இடிக்கு அது போய் எஃப்ஐஆரை ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இடி. அந்த யார்கிட்டலாம் எவ்வளோ வாங்கினாங்க, எப்படி வேலை கொடுத்தாங்க, வேலை கொடுக்கறதுக்கு என்னென்ன முகாந்திரம் இருந்தது, அது இல்லாமல் அந்த கேஸில் பார்த்திங்க எப்படின்னா அந்த எக்ஸாம்ஸை எழுதுனதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த 2500 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 2500 பேர் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சோன்னா அவங்க பேப்பர்ஸை சேஸ் பண்ணி அந்த பேப்பர்ஸில் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு சரியாக லிஸ்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி எல்லாம் ஜோடிச்சு பண்ணாங்க. அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸும் லீக் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த முகவர் யார், அதே நேரத்தில் இந்த பேப்பரை சேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்கலாம் யார் அப்படின்ற வகையில் முழு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு போயிட்டுருக்கு. அந்த ரவுண்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்றைக்கி கேஎன் நேரு அவர்கள் ஏற்கனவே மாட்டி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காரு. இதற்கு நடுவாக மறுபடியும் இடியிலிருந்து இந்த தடவை டிஜிபி ஆஃபீஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ள குற்றப்பிரிவு, அதாவது லஞ்ச ஒழிப்பு குற்றப்பிரிவு இருக்காங்க இல்லையா, லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்க இல்லையா, லஞ்ச ஒழிப்புத்துறை ஆஃபீஸ்க்கு, அது இல்லாமல் தலைமைச் செயலர், தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலருக்கு ஒரு லெட்டரு, டிஜிபிக்கு ஒரு போன தடவை டிஜிபிக்கு ஒரு லெட்டர் கொடுத்தது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை, அந்த லெட்டருக்கான ஆக்ஷன் எதுவும் நடக்கலை. அதனால் அந்த தடவை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸோடு போகும் அப்படின்றதுக்காக தலைமைச் செயலருக்கு ஒரு காப்பி, டிஜிபிக்கு ஒரு காப்பி ப்ளஸ் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு காப்பி, 3 காப்பிக்கு லெட்டர் போட்டு 300 பக்கங்கள் ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் மட்டும், அதாவது எதுவுமே இல்லாமல் வெறும் ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் 300 பக்கங்கள் ப்ளஸ் ஒரு 270 பக்கங்கள் கம்ப்ளீட் ஆய்வறிக்கையோட ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏறக்குறைய கட்சி நிதின்ற பேரில், அதாவது நான் உங்களுக்கு ஒரு டெண்டர் எடுத்து கொடுத்துருவேன், ரைட்டுங்களா, அந்த டெண்டரை நீங்கள் வாங்கிடுவீங்க, வாங்கிட்டு நான் அவங்ககிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லுவேன், அதை நீங்கள் கட்சி நிதியாக நீங்கள் அண்ணன் கே நேரு பேரில் டிராஃப்ட் போட்டு திமுக அனுப்பிடணும். திருச்சி திமுகவுக்கு மட்டும் கட்சி நிதி சென்ட்ரலுக்கு போயிடாது, மத்திய அதாவது அறிவாலயத்துக்கு போகாது, திருச்சியில் உள்ள திமுகவுக்கு போயிடும் கட்சி நிதியா. இதுதான் இங்கே ஸ்கீம். இந்த ஸ்கீமில் என்னென்னா அதில் எந்த அளவுக்கு உள்ளே போய் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நாமினேஷன் போடுவீங்க. என்னென்னா ஒரு டெண்டர் நாமினேஷன் வருமா, அந்த டெண்டர் நாமினேஷனுக்கு நீங்கள் நாமினேஷன் போடுவீங்க. அந்த நாமினேஷன் போடும்பொழுதே உங்களை கூப்பிட்டுறாங்க. உங்களை கூப்பிட்டு நாமினேஷன் போட போகிறீங்களா, அப்படியா உங்களை நான் கன்சிடர் பண்ணாலே 3 to 5% எப்படி எவ்வளவு நீங்கள் நாங்கள் எவ்வளோ கோட் பண்ணுறோம், இந்த கோட் மினிமம் ஆரம்ப விலைன்னு ஒன்று கோட் பண்ணுவாங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு 1000 கோடின்னு வைப்போமே, 1000 கோடி இல்லை ஒரு 100 கோடி வைப்போம், ஒரு பேச்சுக்கு ஒரு 100 கோடி, 100 கோடியில் 3% முதலே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. 3 கோடி கொடுத்துரும். அதில் எத்தனை பேர் கொடுக்குறான்னு வருவான் கொடுக்காம வருவான்றது அதுக்கப்புறம், ரைட்டுங்களா. இப்போ ஒரு 10 பேர் 3 கோடி கொடுத்து இந்த நாமினேஷன் டெண்டர் ஃபைல்ஸ் எடுக்கிறான் அப்படின்னா அவன் டெண்டரில் இது பண்ண போகிறான் அப்படின்னா அந்த 10 பேரில்
எல்லாரும் 3 கோடி கொடுத்துருவான். ஏன்னா ஒருத்தன் தான் ட்ரெண்ட் கிடைக்கும். மீதி 9 பேருக்கு என்ன ஆகுது? மீதி 9 பேருக்கு இவங்க என்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படின்னா, இது இல்லைன்னா நான் அடுத்தது பண்ணி தரேன், இது இல்லைன்னா அடுத்தது பண்ணி தரேன். எப்படி பார்த்தாலும் இவங்க எல்லாரும் 3 கோடி கொடுக்கணும். ஒரு சில பேர் கொடுக்க மாட்டேன்னு போயிடுவான். நமக்கு வராது, எதுக்கு தேவையில்லாம் 3 கோடி கொடுக்கணும், அதுக்கு நம்ம வேற ஏதாவது ப்ராஜெக்ட் பார்த்து போயிடும், பிரைவேட் ப்ராஜெக்ட் பார்த்து போயிடுவான். ஒரு சில பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை 3 கோடி கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தன் தான் எடுக்க போறாங்க. மீதி 9 பேருக்கு கம்ப்ளீட்டா அவனுக்கு தெரியும் ஏதோ ஒரு டெண்டர் நமக்கு இருக்குன்னு தெரியும். இதுவே ஒரு ஃபேக் ப்ராமிஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க டெண்டருக்கு போயிடுறாங்க. டெண்டருக்கு போய் டெண்டர் அமௌண்ட்னு 100 கோடி அப்படின்னா 110 கோடி நம்ம பார்க்குறோம்ல. டெண்டர் ஏழெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த ஏழை எடுப்பாங்க 110 கோடி 120 கோடி 200 கோடி அப்படின்னு டெண்டர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த 200 கோடியில் 20% 25% கொடுக்கணும். ஆமாம் சார், 200 20% கொடுக்கணும். அதே மாதிரி கட்சி நிதி ஆனால் நேரு அவர்கள் பேரில் போயிருந்தான். இதெல்லாம் வந்து நான் சொல்றது இல்லை, ஈடி வைக்கிற குற்றச்சாட்டு. மறுபடியும் சொல்லிடுறேன், ஈடி வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அந்த 200 கோடியில் எவ்வளவு 20% 25% வச்சுக்கோங்களேன். 100 கோடி 200 கோடியில் 40 கோடி ஏற்கனவே அண்ணன் நேரு பேரில் டிராஃப்ட் போயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 200 கோடி இருக்குல்ல, இந்த 200 கோடி டெண்டர் ஆனதுக்கப்புறம் அரசு தான் இந்த பணத்தை கொடுக்கணும். ஏதோ ஒரு கழிவறை கட்டுறது, இல்லை ஏதோ ஒரு நபார்டு, ஏதோ ஒன்று. அப்போ அந்த 200 கோடியை இவங்க அரசாங்கத்திலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, கொடுப்பாங்கல்ல, அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கல்ல, அதுலேருந்து ஒரு 15% 20% கொடுத்துரும். இதை கொடுத்தது போக மீதியை வச்சு தான் அவன் தொழில் பார்க்கணும். அவன் எப்படி நியாயமான ஒரு தரமான சாலைகளோ, தரமான ஒரு நீர்நிலையோ, தரமான ஒரு பாத்ரூமோ எப்படி கட்டி கொடுக்க மாட்டான். இதான் நடந்துகிட்டு இருக்கு. இது எதுலலாம் நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 65 இடங்கள்ல, அதாவது 65 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஸ்கூல்ல ஒரு ரூம் கட்டணும், ஒரு ஸ்கூல்ல ஒரு பாத்ரூம் கட்டணும், ஒரு ஸ்கூல்ல ஒரு சத்துணவு கூட கட்டணும், ஒரு ரோட்ல ஒரு சிமெண்ட்ல ஒரு இது கட்டணும், ஒரு சைட்ல அந்த இது இருக்கு இல்லையா, கால்வாய்கள்லாம் இருக்கு இல்லையா, கால்வாய்களுக்கு ஒரு மூடி போடணும். இப்படி ஆரம்பிச்சு போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 65 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கான். இதுல எல்லாத்துலயும் வேற வேற வகையில அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, மினிமம் 1028 crores போட்டிருக்காங்க. கிளியரா போட்டிருக்காங்க. அதான் மினிமம்ன்ற வேர்டை ஹைலைட் பண்ணி நாங்க அனுமானிக்கிறது என்னன்னா, மிக குறைந்தபட்சமாக 1028 கோடிக்கு நடந்திருக்கு. ஆமா, இதற்கு மேல நடந்திருந்தா இன்னும் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா நாங்க ஆரம்பிக்கிற இன்வெஸ்டிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய அந்த 888 கோடி, இந்த ஒரு 1028 இருக்கு, ஏறக்குறைய 2000 கோடி ஊழல் ஈடியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஈடி வந்து சும்மா நீங்களும் நானும் உட்காந்து டீ கடையில் பேசுற மாதிரிலாம் பேச முடியாது, ரைட்டுங்களா? இல்லை நம்ம ஏதோ போற போக்கில் எங்கேயா உட்காந்துருக்கும் போது பயணம் பண்ணுற போது பேச மாதிரி கிடையாது. தரவுகள் இல்லாமல் பண்ணாது. தரவுகள் நீங்க இல்லைன்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணி அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் ப்ரூவ் அதெல்லாம் வேற கதை. மாதிரி எந்த பிரச்சனையுமே பண்ணாம எத்தனையோ பேர் இருந்திருக்காங்களே, எப்படி குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. மொத்தம் 11 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு சார். இதே ஈடியினுடைய குற்றச்சாட்டே இருக்கு சார். அப்புறம் எப்படி? இல்ல, நீங்க கரெக்டா சொல்றது கரெக்ட் தான். பட் ஆனா அவங்க மேல வந்து குற்றம் நிரூபிக்கலன்னு ஈஸியா வெளியே வந்தார். சும்மா நீ அவதூறு பரப்புறது வேற. ஈடி போன்ற ஒரு அமலாக்கத்துறை வந்து உன்னைய வந்து சும்மா ஜாலியா இருக்குன்னு உன்னை கூட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா? கரெக்ட் தான். நீ கேட்க மாட்டியா, எதுக்கே நேரத்தை வேஸ்ட் பண்ண கேட்க மாட்டியா? அப்போ அவங்க வித்தவுட் எவிடன்ஸ், வித்தவுட் மினிமம் எவிடன்ஸ் கூட இல்லாம உங்களுக்கு பிடிக்க முடியாது. சம் அங்க ஏதோ புகையுதுங்க மாதிரி உள்ள போறான். 888 கோடிக்கு வந்து 44 லட்சம் ரூபாய் வந்து திருப்பதியில கட்டினாரு. இன்னும் எதுக்கு எவ்வளவு பண்ண போறாங்க தெரியல. ஒரு 50 லட்ச ரூபா பண்ண வரா என்ன தெரியல. பார்க்கணும்ல பொறுத்து தான் அது பார்க்குறேன் சார். விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற அனைத்து அமைச்சர்களும் ஊழல்வாதிகள், ஊழல் பெருச்சாளிகள், எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஸோ அதனால வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்க மாட்ட போறாங்க. இதெல்லாம் வந்து மே மாதம் 2026க்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில் ப்ரூவ் ஆனிச்சுன்னா, குறைந்தபட்சம் அண்ணன் யாரு பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி அவருடைய கேஸாவது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் உள்ள போயிட்டாலும் திமுகவுடைய அரசாங்கம் வலுவிழந்து செயலிழந்து ஏறக்குறைய எலெக்ஷனை சந்திக்கவே பயந்து போய் மக்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு கூனி குறியாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் சார். ஆமாம், சரி சார். அதே மாதிரி வந்து இது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்களே, எலெக்ஷனுக்காக தான் அவர் மீது வந்து அதிகமாக வந்து சார் இப்போ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை, ரைட்டுங்களா? இவர் ஒரு அமைச்சராக பிரச்சனை, எத்தனை அமைச்சர் சார்? சார் முதல்லேருந்து லேண்ட் மைனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சாண்ட் மைனிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பொன்முடி அவர்கள், அதே நேரத்தில் ஜெகத்ரட்சகன் அவர்கள் மேலே எவ்வளோ நாளாக கேஸ் இருக்குது, அவர் எம்பி. அதே மாதிரி இவர் செந்தில் பாலாஜி அவர்கள், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரபாணி அவர்கள், அதே நேரத்தில் பெரியசாமி அவர்கள், எல்லாருமே தான் இருக்க. இப்போ இல்லையே எலெக்ஷன் இது, அதாவது நேரு தானே இப்போ. மற்றவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆட்சி ஆரம்பித்து 2021 2022 இருக்க. என்ன சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு 2017-18 இருக்க. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? எதையாவது நம்ம சொல்லி தப்பிக்கலாம் சார். பட் ஆனால் உண்மை தானே, மக்களுக்கு தெரியும்ல. நீங்கள் ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும்ல. நீங்கள் ஒவ்வொரு உங்களோட திட்டங்கள். அப்போது நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ கிட்டத்தட்ட ஏறக்குறைய அம்மா அவர்கள் வந்து மக்களுடைய நலன் கருதி குழந்தைங்களாம் நல்லா படித்து பெரிய ஆளாக வரணுன்றதுக்காண்டி மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? எடப்பாடியாருடைய ஆட்சி முடியும் பொழுது அது முடிவுக்கு வந்தது. 4 வருஷமாக கொடுக்கவே இல்லையே. நான் கடைசி 6 மாதத்தில் கொடுக்குறேன்றீங்களே, அதை எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லலாமா? ஏன் 4 வருஷமாக எதுவும் பிள்ளைகள் படிக்கலையா? அன்றைக்கி ஒரு பையன் உட்காந்து கேட்குறான், என்ன கேட்குறான்,
கேட்குறான் அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள்ட்ட மனுவும் போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் செல்வமோகன் தாஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லி தென்காசியினுடைய எம்எல்ஏ அவர்கிட்ட கேட்குறாங்க. கேட்கும் பொழுது ஆனால் இந்த மாதிரி நான் வந்து 2022 படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் 3 வருஷம் 2025 இப்போ காலேஜ் படிச்சு முடிச்சேன். ஆனால் எனக்கு லேப்டாப் கொடுக்கலண்ணா எப்படிண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காரணம் யார்? ஸ்டாலின் தானே. 2022 ஒருத்தன் 12 படிச்சு முடிச்சு 3 வருஷம் பிஏ முடிச்சு வெளில வரான்னா அவன் கஷ்டப்பட்டுருக்கான்ல. அவனுக்கு அந்த லேப்டாப் இருந்தால் இன்னும் ஏதோ துரிதமான ஒரு நல்ல ஜாபுக்கு ஏதாவது போயிருக்கலாம்ல. நௌக்கரியா இதுன்னு ஏதாவது பார்த்து, இன்னும் டைம் ஷாப்ஸ் ஏதாவது பார்த்து நல்ல ஜாப் ஏதாவது போயிருக்கணும். நிறைய தரவுகள் படித்து தெரிஞ்சிருக்கலாம்ல. அப்போ அதற்கு காரணம் ஸ்டாலின் தானே. அந்த 3 வருடங்கள், அந்த 4 வருடங்களை படித்து வெளியில் வந்தவங்களெல்லாம் மூடர்களாகிட்டான்னு சொல்லலாமா? குற்றச்சாட்டு வைக்கட்டுமா? இப்போ 6 மாதம் உடனே கொடுத்து எத்தனை பேர் நீங்கள் படிக்க வைக்க போறீங்க? 2.5 லட்சம் 3 லட்சம் பேர் நீங்கள் கொடுக்க போறீங்களே. இந்த வருடம் முழுக்க அந்த 5 ஆண்டுகள் கொடுத்துருந்தா, அப்போ 5 ஆண்டுகள் கொடுத்துருந்தா அதிமுகவினுடைய புகழ் இன்னும் ஓங்கி ஒழிச்சிருக்கின்றனால கொடுக்காம இருந்தீங்க. அது ஏமாத்து தானே அது. அப்புறம் என்ன, அது இதுவும் சரியா போச்சு போங்க. நிறைய தகவலை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார்.